அணிசேரா கொள்கை அப்படிங்கிறது தான் வந்து நேருவினுடைய கொள்கை. அது வந்து அது நீங்கள் இன்னைக்கு நேருவை நீங்கள் எவ்வளோ வேணாலும் திட்டலாம், எவ்வளோ வேணாலும் விமர்சிக்க, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் நேரு, இந்திரா காந்தி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த பாலிசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அது அமெரிக்காவுக்கும் முழு சப்போர்ட் கிடையாது, நாங்கள் ரஷ்யாவுக்கும் முழு ரெண்டுக்கும் மத்தியில் நாங்கள் விலகி நிற்போம் அப்படிங்கிறத இவங்க பண்ணுவாங்க. அதோட பொருள் என்னன்னா, லாபகரமாக இயங்கிக்கிடலாம், எது பாதிப்பை ஏற்படுத்தோ அந்த நேரத்தில் யார் பக்கம் வேணாலும் நம்ம சார்ந்துக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஜனநாயக சோசலிசம்னு சொன்னதுனால ரஷ்யாவினுடைய வர்த்தகத்தை கூடுதலாக வைத்துக் கொள்வது, இது வந்து கடந்த காலத்தில் இருந்துச்சு. ஒருவேளை நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தாலும் கூட நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில நீங்க ரஷ்யாவோட அதிக ஒப்பந்தங்களை போட மாட்டீங்க, அதாவது கூடுதலா லாப வரியோடு இயங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்தியா அதிக வர்த்தகத்தை நாங்கள் அதாவது இந்த உக்ரைன் போர் 2022 போருக்கு பிறகு வர்த்தகம் யாரும் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அதிகமான வர்த்தகத்தை அவர்களோடு செய்து கொண்டார்கள். கச்சா எண்ணெயை நிறைய வாங்கினாங்க, மலிவு விலைக்கு வாங்கி அதிக ரேட்டுக்கு விற்று அதிக கொள்ளை லாபம் ஈட்டினார்கள். இது இந்தியா செய்ததுன்னு சொல்றாரு. நாம இந்த கேள்வியை சரியா கேட்கணும். அவர் இந்தியான்னு பொதுவா சொல்றாரு, இந்திய மக்கள் அதை செஞ்சாங்களா? இந்தியாவினுடைய அரசு நிறுவனம் அதனால செஞ்சு இந்திய அரசுக்கு லாபமா? கிடையாது. 2 நிறுவனங்கள்